தமிழக வளர்ச்சியில் மத்திய அரசு அக்கறை கொண்டிருக்கிறது. அதனால்தான் இன்று நிதிக்குழு வந்திருக்கிறது. நிதிக்குழுவில் தனது கோரிக்கைகளை மரியாதைக்குரிய முதலமைச்சர் வைத்திருக்கிறார். இந்த மாநிலத்தை சார்ந்தவர் என்ற முறையில் அதிகமான நிதி பகிர்வு நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதைத்தான் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்னால் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கையை வலிமையாக வைத்திருக்க வேண்டும். அரசியலாக்காமல் தமிழக மக்களுக்கான அவசியத்தை சென்று பகிர்ந்திருக்க வேண்டும். இன்னைக்கு நிதிக்குழு இங்கே வந்திருப்பது மகிழ்ச்சி. அவர்கள் நமது கோரிக்கையை, மாநிலத்தின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு மாநிலத்திற்கான நிதி பகிர்வை கொடுக்க வேண்டும். ஆனால் இதே திராவிட முன்னேற்றக் கழகம் உடன் இருந்த ஏறக்குறை 20 ஆண்டுகள் மத்திய அரசில் இருக்கும்பொழுது உள்ள நிதி பகிர்வை விட இந்த அரசு நிதி பகிர்வை அதிகரித்திருக்கிறது என்பது மட்டுமல்ல, 2வது கட்ட மெட்ரோ ரயில் உட்பட அதற்கான நிதியை மத்திய அரசு வழங்கி கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நிதி ஆயோக் போன்ற மத்திய அரசின் கூட்டங்களுக்கு புறக்கணிக்காமல் தமிழக அரசு செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையும் நாம் இங்கே வைக்கிறோம். அதே போல பல நிறுவனங்கள், 3 நிறுவனங்கள், அதாவது சிறுசேமிப்புத்துறை, 3 துறைகள், சிறுசேமிப்புத்துறை, ஓய்வூதியத்துறை, தமிழக அரசின் கணக்கெடுப்பு துறை, இந்த 3 துறையையும் இப்பொழுது இணைத்து அந்த துறைகள் இல்லாமல் ஆக்கி இருக்கிறார்கள். ஆக ஓய்வூதியம் என்பது, பழைய ஓய்வூதியம் என்பது இந்த அரசு ஊழியர்களுக்கு ஒரு கனவாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக திராவிட முன்னேற்ற கழக அரசு தேர்தல் வாக்குறுதியாக எதையெல்லாம் சொன்னார்களோ அதையெல்லாம் மறுத்து வருகிறார்கள் என்பதற்கு இந்த நடவடிக்கை ஒரு சான்று. முதல்வர் திருமாவளவனோட மனதை புரிந்து கொண்டு அதை சரி செய்கிறேன் என்று சொல்கிறாரே தவிர தமிழக மக்களின் மனதை புரிந்து கொண்டு சரி செய்கிறாரா என்று தெரியவில்லை. திருமாவளவன் என் மனதிற்குள்ளதை அப்படியே திருமாவளவனை புரிந்து கொண்டு 1 வருடத்திற்கு முன்னால் அவர் சிப்காட் தொழிற்சாலை கேட்டார். அதனால் நான் அதை 1 வருடத்திற்குள் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லுகின்ற தமிழக முதலமைச்சர், அப்படி என்றால் அண்ணன் திருமாவளவன் மாநாடு நடத்தி ஒரு கோரிக்கை வைத்தாரே, பூரண மதுவிலக்கு வேண்டும், டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று, அந்த கோரிக்கையும் நிறைவேற்றுவாரா? ஆக அண்ணன் திருமாவளவன் மனதிற்கு மிகவும் நெருக்கமானவராக இருந்தால் அவர் சொன்ன இந்த கோரிக்கை எத்தனை நாட்களுக்குள் நிறைவேற்றப் போகிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை திருமாவளவன் அண்ணன் கேட்க மாட்டார். ஏன்னா இன்னைக்கு அவர் என்ன சூழ்நிலையிலனா, திமுக கூட்டணியில நான் இருக்கிறேன் சொல்லும் ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார். அதனால் அவர் கேட்க மாட்டார், நாம கேட்போம். இன்னைக்கு அவர் மனதிற்கு நெருக்கமானவர், அவர் வைக்கிற கோரிக்கையெல்லாம் நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் திருமாவளவன் அவர்களின் மதுவிலக்கு கோரிக்கையை என்று நிறைவேற்றப் போகிறார் என்று சொன்னால் நலமாக இருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.